இச்சி என்னாச்சு ஒரு மாதிரியா பத்துட்டு இருக்க? சரி ஓகே, இப்பயே செய்யலாம் வா. சீஸி மேகி ஆம்லேட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 கப் அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற மேகியோட அளவை பொறுத்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து ஒரு சைடு கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே வந்து நம்ம ஆம்லேட்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 3 முட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 3 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு ஃபோர்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக குடை மிளகாய் வந்து ஒரு 1/2 கேரட் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலைகள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த முட்டைக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ காய்கறிகள்லாம் சேர்த்தாச்சு. உங்களுக்கு காய்கறிகள் வேண்டாம் அப்படின்ட்டு வெறும் ஆனியன் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க, இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பொருட்கள்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆம்லேட் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நூடுல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி கொதிக்குது, நூடுல்ஸை வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் தான் நூடுல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே அடம் பிடிச்சாங்க. ஸோ அவங்களே வந்து நான் போட சொல்லிட்டேன். ஸோ நூடுல்ஸ் வந்து கொஞ்சமாக பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி இருக்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா வந்து போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வந்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சுற்றி வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆம்லேட் வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ திருப்பியும் நம்ம ஆம்லேட்டை திருப்பி போட்டுட்டு சீஸ் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மொசரல்லா சீஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எங்ககிட்ட வந்து சீஸ் ஸ்லைஸ் இருந்தது, அதை வந்து நாங்கள் சேர்த்துக்கிட்டோம்.
ஸோ கொஞ்ச நேரம் வந்து இதை மூடி வைங்க. அப்போ தான் வந்து சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும். ஸோ சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி செய்கிறப்ப குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு சைடு மட்டும் எடுத்து இப்படி மடித்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை ஒரு சைடு வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச சீஸியான நூடுல்ஸ் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சீஸ்லாம் வந்து சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸி நூடுல்ஸ் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.